சாப்டர் 8ல் வந்து சாப்டர் 8ல் வந்து 2 டாபிக் சேர்ந்து இருக்கும்டா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும் அண்டு ப்ராபபிலிட்டின்னு இருக்கும். சேர்ந்துருக்கும். நீ இதுதான் பார்த்துட்ட ஏற்கனவே. இதுதான் ஈஸி அப்படின்றனால இது 2 எக்ஸசைஸ் 8.3 8.4. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். திருப்பி சொல்கிறேன், இதில் 2 மார்க் அட்டன் பண்ணு, 5 மார்க்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் அதை அவாய்ட் பண்ண பாரு. 100 மார்க் வேணுன்றாலாம் செய்ய முடியாது. இழுத்துக்கிட்டு போகும் கணக்கு. சில இடங்கள் தப்பு வந்துடும், கண்டுபிடிக்க முடியாது. அது செய்யல உனக்கு தெரியும், அதனால் பார்த்துக்கோ. சரி, ஏற்கனவே சின்ன பிள்ளையில படித்தது என்ன அப்படின்றத யோசிச்சு பாரு. ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்ப. ஆவரேஜ்னு ஒன்று படிச்சிருப்படா. இல்லைன்னா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து சராசரி. தமிழில் சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் பார்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆவரேஜ். ஆவரேஜ் அல்லது மீன் அல்லது சராசரி அப்படின்னு சொல்கிற ஒரே சென்டென்ஸ் தான். அதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னு வச்சுக்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் தம்பி, அவனிடா. ஆவரேஜ்னு சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சும்மா தெரிஞ்சுக்கோ. இப்போ வந்து மார்க்கில் பார்க்கலாம். மார்க்னா நம்ம 10th முடித்தோம் அப்படின்னா ஒரு மார்க் எடுக்கிறோம். மார்க் ஷீட்டில் தமிழில் வந்து ஒரு 60, இங்கிலீஷில் ஒரு 80, அடுத்து என்னது மேக்ஸில் ஒரு 90, இந்த மாதிரி போட்டுக்க. சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் தம்பி 80, ஒரு 70ன்னு வச்சுக்கோ. இப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அல்லது இதுக்கு பேர் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சம்மேஷன் எக்ஸ்னு அர்த்தம். இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு நினச்சிக்கோ. இது ஃபுல்லாக எக்ஸ் நினச்சின்னா இது ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சம்மேஷன் எக்ஸ். சம்மேஷன் அப்படின்றது கூடுதல் அப்படின்னு தமிழில் அர்த்தம். சம்மேஷன் எக்ஸ் கூட்டுறா 380. சரி, சும்மா எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் இது சப்ஜெக்ட் எத்தனை இருக்குது? 5. அதுதான் கீழே உள்ள என். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற சொல்கிறேன். எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. 10th தம்பி எவ்வளோ பெர்சன்டேஜ் தம்பி எடுத்தீங்க அப்படின்ட்டு வீட்டில் ரிலேஷன் யாராவது கேட்பாங்க. பேன்னு முடிக்கக்கூடாது. அதில் டோட்டல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்டில் டிவைட் பண்ணிட்டா பெர்சன்டேஜ் கிடைக்கும். பெர்சன்டேஜ்ன்றதான் ஆவரேஜ். ஆவரேஜ்ன்றதான் மீன். மீன்றதான் சராசரி. புரியுதா சொல்கிறது? அப்போ பார்த்துக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு. அதுக்காண்டி தான் மார்க் ஷீட்டை சொல்கிறேன். சம்மேஷன் எக்ஸ் பை என் எல்லாத்தையும் கூட்டி என்னால் டிவைட் பண்ணணும். என்னன்னா நம்பர் ஆஃப் இது எலமெண்ட், அது சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திருக்கேன். அப்போ 380 டிவைடட் பை என் வந்து என்னது 5. இப்போ ஆவரேஜ்ன்றது எக்ஸ் பார்னு சொல்லுவாங்க. சராசரி கண்டுபிடிக்கிறது. அடிச்சு பாரு. 7 7 35, 35 5 மிச்சம் 3. அப்போ என்ன வரும்? 6. அப்போ எதுக்கு 75 சொன்னீங்க? சொன்னா திடீர்னு வாய் மாறுது. சரி பாரு, இதுதான் ஆவரேஜ் அப்படின்றது. ஆவரேஜ் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்லி டிவைட் பண்ணிக்கிறணும். இப்போ சப்போஸ் ஒரு நம்பரில் செய்கிறோம் அப்படின்னா, இது வந்து மார்க் ஷீட்டுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். தம்பி நீங்கள் எடுக்கிற மார்க்கு எவ்வளோ சராசரின்னு கேட்பாங்க. ஆவரேஜ் எவ்வளோடா அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூட்டி எத்தனை சப்ஜெக்ட் எழுதுகிறோமோ அதால் டிவைட் பண்ணால் அந்த ஆவரேஜ் கிடைக்கும். அவ்வளோதான். அவன் டோட்டல் ஏற்கனவே பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க மார்க் ஷீட்டில். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் 5 எழுதுவான். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குது. இவன் எடுத்த மார்க்குக்கு
76% அப்படின்னு அர்த்தம். எழுதணும், சில அப்ளிகேஷனில் எழுதணும். +1லேருந்து +2க்கு போனீங்கன்னா டிசி ஃபார்ம் வாங்கி ஃபுல்லப் பண்ணையில் இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து இப்படி முடிச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினில் இதில் ஃபார்மில் இருக்கும். அப்போ எழுதணும், 10th ஸ்டாண்டர்டு 76% அப்படின்னு எழுதணும், பார்த்துக்கோ. அதே மாதிரி சாதாரண நம்பர் கண்டுபிடிக்கணும்னா சும்மா நானாக எழுதுகிறேன். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்க, 2, 4, 8, 10ன்னு வேணால் வச்சுக்கோ, இன்னொரு 6ன்னு வேணால் வச்சுக்கோ, ஏதாவது ஒன்று சேர்த்துக்க சும்மா. எழுதிட்டேன். இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். சம்மேஷன் எக்ஸ்ன்னு அர்த்தம். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணு. ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்குது? 6ஆ? சரி, அதால் டிவைட் பண்ணிடு. சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் டிவைடட் பை 6. இதுதான் எக்ஸ் பார். எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணு. வளன்னு யோசிக்காத. எத்தனை நம்பர் இருக்கோ அதை ஃபுல்லாக கூட்டி அந்த நம்பரோட எண்ணிக்கையில் தான் டிவைட் பண்ணணும். மார்க் அது மாதிரி தான். 5 சப்ஜெக்ட் இருக்குது, 5ஐயும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். அப்போ இதை கூட்டி சொல்லு. 30 அடித்தா என்ன வரும்? அடிக்க முடியுமா? 5030 பாயிண்டில் வரும். அப்போ தானே? வேறு நம்பரை மாத்திரியா? 2 டேபிள் அடித்தாலும் ஃப்ராக்ஷனாக தானே வரும். ஏதாவது ஒன்று மாற்றுவோம். பயப்படாத. இந்த 12ன்னு போட்டேன். அப்போ என்ன வந்துடும்? 42. சும்மா நம்ம எழுதுகிற கணக்கு தானே. அடித்தா என்ன வந்துடும்? 7 அடித்தனடா. என்னடா அவங்க உளர்றாங்க. நானாக மாற்றிக்கிட்டேன். 12. இப்போ 2க்கு பதிலாக அப்போ 10 கூட்டி போட்டிருக்கேன், 12ன்னு. அப்போ இங்கேயும் கூடும்ல 10. அப்போ எவ்வளோ வந்துடும்? 42. சும்மா நானாக கூட்டி போட்டிருக்கேன். நீ அதுக்காண்டி உங்கள் கணக்கில் கூட்டி போடாத. அடிக்கிறக்காண்டி கூட்டியிருக்கேன். ஆவரேஜ்னா இப்படி தான் கண்டுபிடிக்கின்றது தெரியணும், பார்த்துக்க. எல்லாத்தையும் கூட்டி நம்பரால் டிவைட் பண்ணிக்க. அதான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜுக்கு பேர் மீன் அப்படின்றது. சராசரி அப்படின்னு தமிழில் அர்த்தம். இது 9th இருக்கும். அதே மாதிரி மீடியன் ஒன்று சொல்லுவாங்க. மீடியன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மீடியன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் ஒரு காண்பார். மீடியன்னா இடைநிலை அப்படின்னு தமிழில் அர்த்தம். இடைநிலைன்னு அர்த்தம். இப்போ சும்மா நானாக எழுதுறேன். 2, 5, 8, 3, 6 அப்படின்னு எழுதிட்டேன். இதில் நடுவில் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பா. இடைநிலை அப்படின்றது. முதல்ல வந்து இது அசெண்டிங் ஆர்டர்லையாவது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோ. ஏறு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மாலஸ்ட்டு பிக்கஸ்ட்டும் போகும். 2, 3, 5, 6, 8. இப்போ இங்கிட்டு 2 விட்டுட்டோம்னா இதுதான் மீடியன், இடைநிலை. தமிழில் வந்து இடைநிலை அப்படின்றது. இடைநிலை அப்படின்றது 5. பார்த்துக்கோ. சரி, மீடியன் வந்து பார்த்துங்கடா 5ன்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிள். சப்போஸ் அப்படின்னா இடையில 2 நம்பர் வரும் சில நேரங்களில். இப்போ அரேஞ்ச் பண்ணி 2, 3, 4, 5, 6, 8ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கவேன். ஏதோ நம்பர் கொடுத்துருக்கான், அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இங்கிட்டு 2 நம்பர் விட்டா இங்கிட்டு 2 நம்பர் விடலாம். 3 நம்பர் விட்டானா இடையில ஒன்றும் வராது. ஆமாம். அப்போ இதுதான் மீடியனுக்கு உள்ளது. 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிற வேண்டியதான். மீடியன் அப்படின்னு எழுதி 4 + 5 டிவைடட் பை 2, 9/2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 4.5 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் மீடியன் அப்படின்றது. இதுக்கு அடுத்து மோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. மோடு MODE, மோடு, முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. முகடு அப்படின்ட்டு சும்மா அப்படி எழுதியிருப்பாங்க. நான் இருக்கான்னு பாரு. எழுதியிருப்பாங்க, நான் இருக்கான்னு பாரு. எழுதிட்டு மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ மோடுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ, திரும்ப எந்த நம்பர் அதிகபட்சமாக வருதோ அந்த நம்பர் தான் மோடுன்னு அர்த்தம்.
அதில் கவுண்டிங் பண்ணி பார்த்துக்க. 4 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, 8 2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் 2ன்றது தான் 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ அதுதான் மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ மோடு. மறந்துடாத. இதுதான் மோடு. இது ஃபுல்லாக 9th படித்தது. மீன், மீடியன், மோடு அப்படின்னு சொல்லுவாங்க 3. இதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்க போகிறது ரேஞ்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இனிமேல் தான் நம்ம படிக்க போகிறது 10th உள்ளது. 10th உள்ளது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து வீச்சு அப்படின்னு அர்த்தம். ரேஞ்சுனா அந்த சென்டென்ஸ் தான் இருக்கு பாரு, ஆர், அதில் உள்ள லெட்டர்ஸ் எழுதி L-S அப்படின்றது ஃபார்முலா. ரேஞ்சுக்கு ஃபார்முலா L-S. எல்லுனா NSR, ஆர்னா ரேஞ்சு, எல்லுனா NSRனா லார்ஜஸ்ட் வேல்யூ. இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிடலாம். பெரிய மதிப்பு மைனஸ் என்னது, சின்ன மதிப்பு அப்படின்றதா தமிழ் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். நீனுமே தமிழ் மீடியமே R = L-S, which is equal ன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், கோவப்படாதீர்கள். தமிழில் வந்து வீச்சுக்கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. L-S/L+S இதுதான் ஃபார்முலா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கொஸ்டினில் கேட்டால் L-S/L+S அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் வச்சு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, வேரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுக்கப்புறம் மூவ் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாடாமா, தமிழில் திட்ட வழக்கம். ஸ்டாண்டர்டு டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தமிழில் திட்ட விளக்கம் சொல்லுவாங்க. இதைத்தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், அட்டன் பண்ணோம் கஷ்டமாக இருக்கும்ப்பா, தப்பாயிரும், கண்டுபிடிக்க பெருசாக கொடுத்து டேபிள் மாதிரி செய்கிறது இந்த இதுதான். அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. இந்த சாப்டரில் 2 மார்க் செய்கிறது புத்திசாலித்தனம், பார்த்துக்க. இது எஸ்டின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஷார்ட்டாக சொல்லையில் எஸ்டி சம் அப்படின்னு, எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு வந்து குறி வந்து இந்த மாதிரி போடணும். அதுவும் சம்மேஷன் சொல்லணும், இதை சிக்மான்னு சொல்லணும். சிக்மா அப்படின்னு சொல்லணும், அப்படி சொல்லணும் சிக்மா அப்படின்ட்டு. அதுக்கு குறி சரியா பார்த்துக்கோ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு, தம்பி கவனிடா, ரூட் வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ரூட் வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லையில் திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விளக்க வர்க்க சராசரி. விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்துடாத. எஸ்டி ஈக்குவல் டு ரூட் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விளக்க வர்க்க சராசரி. இப்போ எஸ்டி ஸ்கொயர்னு போட்டோம்னா அங்கிட்ட என்னடா ஆகும், ரூட் கேன்சல் ஆயிரும். எஸ்டி ஸ்கொயர்னு போட்டோம்னா அங்கிட்ட என்ன ஆயிரும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடும் போடையில் ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். புரிஞ்சுக்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நிறையா இருக்குது, ஒவ்வொரு டைப்பாக இருக்கும், டைப்பாக இருக்கும். அதில் 2 தான் பிரிப்பாங்கன்னா டைப்பை 2 தான் பிரிப்பாங்க. அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்குரூப்டு டேட்டா. இன்னொன்று வந்து குரூப்டு டேட்டா. இன்னொன்று வந்து குரூப்டு டேட்டா. இது தமிழில் இன்னும் தொகுக்கப்பட்ட புள்ளியாக என்னமோ சொல்லுவாங்க, தொகுக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க.
தொகுக்கப்பட்ட தொகுக்கப்படாத என்னமோ சொல்லுவாங்க தெரியல, பார்த்துக்கோ. டைப் 2 டைப் இருக்குது. அன்குரூப்டு டேட்டா ஒன்று, குரூப்டு டேட்டா ஒன்று. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. டேய் கவனி, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இது வர்ற இடத்துல அங்கனக்குள்ளே செஞ்சுக்கிருவோம். புரியுதா? இதுதான் இந்த 8.1க்கும் 8.2க்கும் யூஸ் ஆகிறது. இதில் ஃபார்முலா இருக்குது. திருப்பி சொல்லிட்டேன். அந்த ஃபார்முலா வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கையில் செஞ்சுக்கிருவோம். திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கையில் அதை பார்த்துக்குறோம். இப்போதைக்கு நீ மேலே உள்ளதை மட்டும் பார்த்துக்கோ. மேலே உள்ளதுன்னா இந்த வீச்சுக்கெழு இதுதான் அதில் ஸ்டார்ட் ஆகும். 8.1ல் ஸ்டார்ட் பண்ணுறது. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. புரியுதான்னு பார்த்துக்கோ.